திரு சக்கரவர்த்தி நடந்தது சார்? கென்டிங்ல சொல்ல வேண்டிய இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு இன்சிடென்ட் வந்து நானும் ஃப்ரெண்டும் வந்து வேலை முடிச்சு வந்து ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். அவரோட மாடி வந்து மாதிரி ஒரே மாதிரி தான், 4வது மாடி. அந்த டைம் நாங்க செக்அப் பண்ற டைம் வந்து ஆள் கூட்டம் ஜாஸ்தியா. ஸோ எங்க ரெசிடென்ட் ஏரியா வந்து முன்னுக்கு 2 லிஃப்ட் இருக்கும். அங்க வந்து நிறைஞ்சு போச்சு, என்ன எல்லாம் இறங்கி போறாங்க. தொங்கல்ல அந்த பக்கம் ஒரு தனியா ஒரு லிஃப்ட் இருக்கு, அங்க வந்து ரொம்ப பேர் பாய்க்க மாட்டாங்க. ஸோ நானும் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன், இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு, நம்ம அந்த பக்கத்து போயிருவோம் சொல்லிட்டு 2 பேரும் அங்க போயிட்டோம். போயிட்டு வந்து 9வது மாடியில நின்னுச்சு. ஒரு கேர்ள் வந்தாங்க. கேர்ள் வந்து எங்க பின்னாடி நின்னுட்டாங்க. நாங்க பட்டு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் முடிஞ்சு கேர்ள் வந்து 5வது மாடி தட்டினாங்க. 5வது மாடி தட்டிட்டு நாங்க 4வது மாடி இல்லையா, சோ நாங்களும் கண்டுக்கல. சோ நாங்க பேசிட்டு இருக்கோம். லிப்ட் 5வது மாடி இறங்கிச்சு, லிப்ட் திறந்துச்சு. ஆனா ஆள் வெளியாகல. என்ன ஏன் வெளியாகல மீன்ஸ் உங்க லிப்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு திரும்புறோம், யாரும் இல்ல. 4வது மாடியில லிப்ட் திறந்துதான் தெரியும். என் ஃப்ரெண்ட் தலை தெரிச்சு உளுந்து அடிச்சு ஓடினாங்க. உளுந்த வேகத்துல முட்டி அடி எல்லாம் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. 14 தான் கவனிச்சாரு முட்டியில அடின்னு. அந்த மாதிரி உளுந்து அடிச்சு ஓட்டாங்க. நானும் அதுக்கு மேலே ஓடினேன். பயத்துல இல்ல, அவங்க ஓடினாங்க. நானும் சரி ஓடினேன்னு ஓட்டேன். அசல் பொண்ணுதான், சைனீஸ் கேர்ள். ஒரு 20-22 வயசு தான் இருக்கும். அங்க வந்து நீங்க சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. அவங்க கேர்ள், அசல் கேர்ள் தான் அப்படின்னா நீங்க நம்புவீங்க. அந்த லிஃப்ட்ல சிசிடிவி இருக்கா இல்லையா? அந்த லிஃப்ட்ல நாங்க ரிப்போர்ட் பண்ணவே இல்லை. ஆனா அங்க வந்து 5ல இருந்து 9 வரைக்கும் லேடிஸ் கோச்சஸ். அங்க அந்த இடத்துல வந்து அந்த 2 மாடியில இருந்து ரொம்ப ஆகன்னு சொல்லுவாங்க. சோ அந்த கேர்ள் ஏறி 5ல வெளியாக வேண்டியது வெளியாகல. அதுல எந்த மாடியில இறங்குனாங்கன்னு தெரியாது. இருங்க, சிசிடிவி பாத்தீங்களா இல்லையா? இல்ல கூட வந்த படியும் தான் அந்த அதை பத்தி வெளியே யார்கிட்டயும் மூச்சு விடாத, துரத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்லி விடலையே, பேச விடலையே. நாங்க வந்து அந்த விஷயத்த பத்தி நாங்க வெளியே பேச ஆரம்பிச்சது ஒரு 1.5 மாசத்துக்கு மேலதான். அது கூட வந்து நானா தான் சொன்னேன். அப்ப கூட சண்டைக்கு வந்துட்டான், நீயா அதை பத்தி பேசுன அப்படின்னு பயம். அதுக்கு பிறகு என்ன எறாவும் பார்த்தோம். என்ன பாத்தீங்க? என் ரூம்ல வந்து அப்ப ஒய்ஃப் என் ரூம்ல படுத்திருக்காங்க. மணி ஒரு 2 மணி போல வந்து அவங்க ஏஞ்சி பாத்ரூம் போயிட்டு வராங்க. பாத்ரூம் போயிட்டு வரும்போது என்னோட மேஷ 4 நாட்கள் இருக்கும், எல்லாம் செவத்தோட ஒட்டி வச்சிருப்பேன். செவத்தோட ஒட்டி வச்சிருக்கோம். அந்த இடத்துல வந்து யாரும் உட்கார முடியாது. உட்காந்துருந்தா அக்கல் இழுத்துதான் உட்கார முடியும். ஆனா அவங்க வராங்க, பாத்ரூம் வராங்க. அங்க வந்து ஒரு லேடி உட்காந்துருக்காங்க மேட்ச்ல. ஆனா மேட்ச வெளியே இழுக்கல, அந்த இதோட தான் ஒட்டி இருக்குது. என்னை தட்டி 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 எழுப்புனாங்க. இந்தான்னு கேட்டேன், யாரும் உட்காந்துருக்காங்கன்னு. அப்படியே தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி என்னமோ பாத்துட்டாங்க அப்படின்னு. அப்ப சொன்னா கண்டுக்காத, சரி மாதிரி படுத்துடு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப வந்து அவங்க வந்து படுத்தாங்க பாருங்க. படுத்துட்டு நான் தான் வந்து ஒரு வாய் வச்சு சும்மா இருக்க முடியாம ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ, என்ன சார் பண்ணீங்க? ஓ, நீ வந்து என் ஒய்ஃப் கிட்ட வந்து வரல, உன் தைரியம் தான், நீ என்கிட்ட உன் வீரத்தை காட்டு அப்படின்னு வீரவசனம் பேசியிருக்கீங்க. ஆமா, பிள்ளைகளே மனசுக்குள்ளே பேசிக்கிட்டேன் பாருங்க. படுத்தல ஒண்ணும் இல்ல, டிஸ்டர்பன்ஸ் இல்ல. கொஞ்ச நேரம் படுத்த அப்படியே பூர படுத்தம் பாருங்க. பூர படுத்தோன்னு மெதுவா கெண்டகான்னு சொல்லுவாங்களே, அங்க இருந்து அப்படியே கொஞ்சமா மேல ஏறுது. முதுகு வரைக்கும் ஏறு, இந்த தலை வரைக்கும் ஏறினானே என்னால நவரவும் முடியல, மூச்சு விட முடியல, திரும்ப முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. இன்னும் செஞ்சு பார்த்தேன், முடியல. அப்படி இப்படின்னு போர்ஸ் பண்ணி திரும்பினதான் திரும்பிச்சு. திரும்பி அந்த டைம்ல வந்து நானும் ஒய்ஃபும் அவங்க என் கூட படுத்தேன். சோ நான் அப்படி போர்ஸ் பண்ணி இது பண்ண பிறகு அது போயிடுச்சு. போய் ஒரு 2 நிமிஷம் இருக்கும். என்னோட ரூம்மேட் அந்த பக்கத்துல இது பண்றாங்க, கத்துறாங்க, எழுப்புறோம். அவங்க அப்படியே அந்த இது சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. கலக்கனை தூக்கி ஒரே அடி அவர் மேல. அப்புறம் தான் டக்குன்னு போச்சு. மறுநாள் காலைல ஏஞ்சிட்டு என்னை கேட்கறாங்க, சக்கரவர்த்தி உங்க கல்கனி ஏன் மெத்த மேல இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டாங்க. ராத்திரி இந்த மாதிரி நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. அவருக்கு அந்த அமுத்தினது அவருக்கு தெரியல. தூக்கத்துல அமுத்தணும் போதுனால தெரியல, முழிச்சு இருக்கும் போது அமுத்திருந்தாக்கா அது தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அங்கெல்லாம்
எல்லாம் முடிஞ்சு ஒன்னும் இறங்க நினைச்சு பட் அங்கெல்லாம் முடிஞ்சிட்டு சரி இதுக்கு மேல இங்க தங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை உங்க வைஃப் பார்த்தாங்களே, எப்படி இருந்துச்சா? முது மட்டும் தான் பார்த்தாங்க. ஒரு பெண்ணு நாக்காளில உட்காந்து செவுத்த பார்த்துட்டு இருக்குமா. ஏன்னா அந்த நாக்காளி வந்து செவுத்த தான் பார்த்துருக்கும் பாருங்க. அங்க உட்காந்து செவுத்த தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த நாக்காளி வந்து மேய்ச்சி விட்டு இழுக்கல. அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது மோகினியா இல்ல அதெல்லாம் காடு இல்லையா முன்ன? சோ இறால மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா, நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் அந்த மாதிரி இதுல வந்து இது ஒண்ணு வந்திருக்கு. இது கந்திங். ஆமா கந்திங். அவங்க அந்த நவுத்தன அவங்க காடு அழிச்ச பிறகு எங்க போறதுன்னு தெரியல. அங்கேயே இதாயிருக்கு. நம்ம உருவத்தை எடுத்துக்கிட்டீங்க, அவ்வளவுதான். அந்த ஏன்னா அவங்களுக்கு வந்து ஷெப்லெஸ் இல்லையா, சோ அந்த வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் மாறும் போது அப்ப வந்து அவங்களுக்கு அந்த இது தெரியும் அப்படின்றதுதான் நான் கத்துக்கிட்டேன். அது பிறகு சோ அதுக்கு பிறகு எனக்கு பிள்ளை பிறந்து ஒய்ஃப் வந்து 2வது பேபிக்கு வந்து பிரெக்னன்ட் இருக்காங்க. சோ இதுக்கு மேல வந்து கிறிஸ்டியன்ல இருக்க முடியல, என்ன பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்டாஃப்லாம். இப்போ நாங்க கீழே உளியம்ல வந்து வீடு சேவை கட்டு அங்க தங்கணும். சோ வீடு கழுவுன அன்னைக்கே வந்து நைட்ல நாங்க படுத்திருக்கோம் தரையில ஹால்ல. என்னோட டாட்டர் வந்து நடுராத்துல ஒய்ஃப் எழுப்பி வெளியே காமிச்சிருக்காங்க. ஒய்ஃபை எழுப்பி காமிச்சாங்க. அது என்ன 2 கண்ணு மாதிரி சோப்பு லைட் மாதிரி அடிக்குது உங்களுக்கு. நான் வந்து அவங்க பயந்துட்டாங்க நாயா இருக்கும், ஏன்னா வீட்டுக்கு எதிர்த்தாப்புல வந்து காடு தான். சோ அப்போ வந்து எனக்கு தெரியாது இந்த காடு வந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான், ஒரு 20-30 மீட்டர்ஸ் தான் காடு. அதுக்கு பிறகு ஒரு சுடுகாடு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. சோ அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற தாமான சுத்தி 3 சுடுகாடு இருக்கு. அங்க இருந்து வரும்போது மொத்தம் சைனீஸ் சுடுகாடு, அப்புறம் மலேசிய சுடுகாடு, எங்க வீட்டு எதிர்த்து அதுவும் சைனீஸ் சுடுகாடு. சோ 2 சுடுகாடு தெரியும், அந்த 3வது சுடுகாடு வீட்டு முன்னுக்கே இருக்கிறது தெரியாது எங்களுக்கு. சோ இது வந்து இந்த மாதிரி பார்த்தோன்னா ஓகே அடுத்து நாய் தான் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி படுக்க வச்சிட்டோம். ஓகே, அப்ப அந்த டைம்ல உங்க டாக்டருக்கு என்ன வயசு? 3 இருக்கும். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா நாங்க வீட்டுல மாஸ்டர் பெட்ரூம் படுத்து தூங்கிட்டோம். டாக்டருக்கு டாய்லெட் பண்ணோம்னோன்னா வாய்ப்பு பண்ணிட்டு டாய்லெட் போயிட்டு டாக்டர் வந்து பார்த்துட்டு மம்மி சம்மன் ஸ்லீப்பிங் ஆன் மை பெட் அப்படின்னு சொல்லி இருக்கு. வாய்ப்பு வந்து பார்த்துருக்காங்க. நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். என் மேல ஒரு 11 வயசு பொண்ணு ஒரு கை நெஞ்சிலையும் காலு என் தொடை மேலயும் போட்டுட்டு கட்டி பிடிச்சிட்டு படுத்து கத்திக்கிட்டு லைட் ஆன் பண்ணி தலைக்கான தூக்கி அடிச்சு எழுப்பினாங்க. அந்த மாதிரி பார்த்தோம், எனக்கு தெரியவே தெரியாது அந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. சோ இது முதல் இன்சிடென்ட் நான் வந்து வீட்டுல நாங்க பார்த்தது. 2வது இன்சிடென்ட் வந்து அதே ரூம்ல, பட் அந்த டைம் எங்க அம்மா வந்துருந்தாங்க. சோ என்னோட டாக்டர் வந்து பக்கத்து ரூம்ல எங்க அம்மாவோட படுத்துருக்காங்க. நாங்க 2 ரூம் படுத்துட்டோம். நடு ராத்திரில என் ஒய்ஃப் என்னைய குத்தி எழுப்புறாங்க. என்னன்னு கேட்டேன். இங்க பாரு, கதுகிட்ட பாரு. நான் பார்த்தேன், எனக்கு ஏதோ ஒண்ணு நிக்கிற மாதிரி தெரியுது, ஆனா என்னன்னு சரியா தெரியல. ஆனா என் ஒய்ஃப் கண்ணுல வந்து கிளியரா தெரியுது, ஒரு சைனீஸ் லேடி கை குழந்தைய பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு எங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அதே போலதான் தெரியும். அந்த வீட்டுல வந்து ஓனர் வந்து எங்கிட்ட மறைச்சிட்டாங்க. அந்த வீட்டுல வந்து பழைய தென்னன் வந்து ஒரு லேடி வச்சிருந்தாங்க. அந்த லேடி வந்து பிள்ளை பிறந்த பிறகு அவங்களுக்கு ஹஸ்பண்ட் வந்து டிரைவரு, பட் அவனுக்கு வந்து ஏற்கனவே ஒரு வைஃப் இருக்கு. அங்க அவங்க ஒரிஜினல் வைஃப் வந்து இங்க சண்டை கொடுத்துருக்காங்க. சண்டை கொடுத்தோன்னே இந்த லேடி வந்து தற்கொலை பண்ணிட்டு குழந்தைய கொண்டுட்டு தற்கொலை பண்ணிச்சு அந்த வீட்டுலயே. சோ அவங்க தான் வந்து எங்களை பார்த்ததாக அந்த ஓனர் சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்பதான் எனக்கு தெரியும் அந்த விஷயம் எல்லாம். ஆனா நான் பார்க்கும்போது ஏதோ ஒரு உருவம் இருந்துச்சு, ஆனா ஒண்ணு என்னன்னு என்ன சொல்ல முடியல. இதே மாதிரி இன்னொரு 4-5 தடவை சும்மா பிள்ளை பயப்பட ஆரம்பிச்சிச்சு. துண்டு அது கதவு திறந்தோன்னா உள்ளுக்கு ரூம்ல போயிட்டு இன்னும் ஜாமான் எடுக்கிறதுக்கு கிட்ட போயிட்டு டக்குன்னு உடையந்துரும். நான் வந்து அப்பப்ப அது வெறும் துணிதான் அப்படி இப்படின்னு சொல்லி என்னாச்சும் மழுப்பிட்டே இருந்தேன். பார்த்தோம் சரிப்பட்டு வரல, ஒய்ஃப் வேற பிரெக்னன்ட் இருக்காங்க, இந்த டைம்ல வந்து பிரச்சனை யாரும் சொல்லிட்டு நாங்களும் வீடு மாறிட்டோம். எவ்வளவு காலம் இருந்தீங்க அந்த வீட்டுல இதெல்லாம் தெரிஞ்சு? தெரிஞ்சு ஒரு
5 மாசம் 6 மாசம் இருக்கும். ஓ, அப்பப்ப பாப்பீங்க அந்த சைனீஸ் லேடியும் அந்த பிள்ளையும்? இல்ல, கடைசியா பார்த்தது சைனீஸ் லேடி உருவத்தை பார்த்து. அதுக்கு முன்ன வந்து ஒரு 12 வயசு பொண்ணுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து நான் பார்த்தேன், என் ஒய்ஃப் தான் பார்த்தாங்க. அவங்க என்ன பார்த்தாங்கன்னு தெரியல. ஆனா அது வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்க மாதிரி ஒரு இது பார்த்தாங்க. அவங்களும் பார்த்திருக்காங்க, என் டாக்டரும் பார்த்திருக்காங்க. இன்னும் 1 வருஷம் நாங்க அங்க இருந்தோம். மர்ம தேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.